ஸோ இந்த வெஹிக்கிளோடைய லெங்த்தை பொறுத்த வரைக்கும் 4.3 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பிரெத்தை பொறுத்த வரைக்கும் 1.7 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 மீட்டர்ஸ்ங்கிறது இருக்கு அண்ட் வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2.6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரியர் சீட்டுடைய ஸ்பேஸ் மட்டும் 980 mm அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு எஸ்யூவி லைக் காருக்கு ஒரு சிட்டி யூசேஜுக்கு கண்டிப்பாக போதுமானது தான். கீழே ஸ்கிராப்பிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷோல்டர் லைன் மாதிரி இந்த டிஆர்எல்ல இருந்து அப்படியே ஒரு டெப்த் ஒன்று கிரியேட் ஆகுது இந்த ஃபெண்டர் போர்ஷன்ல மட்டும். அண்ட் இந்த வீல் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர்ட் வீல் ஆர்ச்சஸ் மாதிரி இருக்கு. பட் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனுடைய எட்ஜஸ் வந்து ரவுண்டடா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீல் வந்து 10 ஸ்போக்ல உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. சிட்ரான் பேட்ச் இருக்கு. சியட்னுடைய செக்யூர் டிரைவ் அப்படிங்கிற டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 205/60 R16 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு C3R கிளாஸ் 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு 5 சிங்கிள் கலர்ஸ் வருது அண்ட் அது போக 2 டுவல் கலர் ஆப்ஷன் வருது. ரூஃப் வந்து பிளாக் அவுட்டா கொடுப்பாங்க அண்ட் ADAS ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால ஃப்ரண்ட்ல கேமரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்ல 2 வைப்பர் அண்ட் வைப்பர் வாஷரை வந்து வானட்டுக்கு அடியில் மறைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேயே உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து LED ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு சைட் ப்ரொஃபைல் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராமினென்ட்டான ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கான அந்த ரெகுலர் சிட்ரான் கார்ஸ்னுடைய ஷேப் அப்படிங்கிறது உங்களுக்கு சைட் பாடி லைன்ல நல்லாவே விசிபிளாக இருக்கு. அண்ட் நார்மலாக இந்த ஃபிளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த புல் டைப்ல கொடுக்கல. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கூப்பே ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள்கான ஒரு ரிச் லுக் அப்படிங்கிறது கொடுத்தாலும் இந்த ஃபிளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்ஜெட் கார் வச்சிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்க தான் செய்யுது. அண்ட் A பில்லரும் B பில்லரும் உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கட் அவுட் போர்ஷன் ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்ல உங்களுக்கு அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரியர் கிளாஸும் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்லோப்பிங்ல வந்து அது முடிகிற இடத்துல இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அக்ரெசிவ் நேச்சர் கிரியேட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல கீழே சென்ட்ரி அது கிடையாது. ஸோ அந்த சென்சார்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. உங்களுக்கு கீ போர்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோருக்கு கீழே ஒரு சின்ன டோர் கிளாடிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ரன்னிங் போர்ட்லையும் உங்களுக்கு வந்து இந்த ஃபைபர் போர்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சமீபத்தில் டாடா கர்வ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ கர்வுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கூப்பே லைக் ஸ்ட்ரக்சர் தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா கர்வ் வந்து ரியர் போர்ஷன் வந்து அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியல் லிஃப்ட் அப்படிங்கிறது அந்த காரில் பார்க்க முடியுது. பட் இந்த பசால்ட்டில் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் ரியர் போர்ஷனுக்கும் அந்த ஸ்லோப்பிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு 2 ரிப்ஸ் மாதிரியான அந்த ரூஃப் லைனிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஷார்ப் ஃபின் ஆண்டனா அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் இந்த ரியர் புட் டோர்னுடைய ஹிஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த ரூஃப்ல தான் மவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு பல்ஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அது வந்து ஆக்வர்டா தெரியல. அதுவும் ஒரு டிசைன் லாங்குவேஜ் மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைனுக்கு ஒரு கூப்பே ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு வந்து ரியர் வைப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படாது. ஏரோடைனமிக்கலா அந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வைப் ஆஃப் ஆயிடும். ஸோ அதனால ரியர் வைப்பர் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் உங்களுக்கு ரியர் டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் இன்னைக்கு எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸும் பண்ற ஒரு விஷயம் இந்த கனெக்டட் டைல் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இவங்க அது கொடுக்காம இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஒரு டிஃபரெண்ட் லுக் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இந்த டைல் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு LED கிடையாது. பட் இது வந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டைல் லேம்ப். அண்ட் இது வந்து அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கும் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது சைட் லுக்கையும் என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் இதுல LED பல்ப் இல்ல ஹாலஜன் தான். பட் இருந்தாலும் ரியர் லைட்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து LED லைட்ஸ் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது கொடுக்குது. கூடவே இந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ரிச்னஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடில் ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிட்ரானுடைய பேட்ச், சிட்ரானுடைய அந்த நேமிங், அண்ட் இந்த இடத்துல பசால்னுடைய அந்த லெட்டரிங் இருக்கு. அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் பியூர்டெக்னுடைய லெட்டரிங் இருக்கு. ஸோ இந்த பியூர்டெக் அப்படிங்கிறது தான் இன்ஜினுடைய சிட்ரான் கூப்பிட்ற அந்த நேம். அண்ட் ரியர் பம்பரில் உங்களுக்கு 3 கலர் பார்க்க முடியும். ஸோ ஒயிட், அதுக்கப்புறமா பாட்டம் போர்ஷன் வந்து பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்கிட் பிளேட் மாதிரி கிரே கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளேட் ப்ரொவிஷன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராக்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிறத கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல அடியில். ஸோ ரிஃப்ளெக்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 2 ரிஃப்ளெக்டர். அண்ட் சைலன்சர் பைப் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு வந்து இந்த கிரே கலர்ல ஸ்கிட் பிளேட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர்ல.